இன்றைக்கி எத்தனையோ பேர் பெத்த பேரை தான் விரும்புகிறாங்க, புகழை விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எளிமை காணப்படுகிறதா? ஆவியில் எளிமையுடன் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆவியில் எளிமை. ஒரு பெரிய நாட்டின் தலைவர் தன்னை ஒரு நாள் தலைவன் காமிக்க மாட்டார். அது ஜெனரல். பட் கஷ்டமான காரியங்களுக்கு போகும்போது மப்டியில் சாதாரண உடுப்பு கொடுத்து தான் போவார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குண்ணே, இவ்வளோ பெரிய நாட்டின் தலைவர் இப்படி ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸில் போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், நான் எளிமையாக போனால் தான் எளிமை நிமித்தமாக விரோதிகளாக மாறின அல்லது கலாட்டா போனவர்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். பெரியமாளே, நம்ம எளிமையாக இருந்தால் ஏழை மகளுக்கு உதவி செய்யலாம். மதர் தெரசாவுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு எளிமை இல்லையா? அவருடைய சின்ன வயசுலேருந்து அவங்க இறக்குற வரைக்கும் வெவ்வேறு காலத்துடைய ஃபோட்டோவை அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அழகான ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை ஆயிரக்கணக்கான நம்பிக்கையற்ற மக்களுக்காக ஊற்றி விடுகிறாள். மற்றவர் செய்யாத ஒரு காரியத்தை அந்த அம்மா செய்கிறாங்க. எலி கடிக்கிற கால்கள், நாய்கள் கடித்து தின்கிற கால்கள், குஷ்டரோகம் பிடித்து புழு பிடித்த கால்கள், அதை தன்னுடைய கையினாலேயே கழுவுகிறார்கள். ஆவியில் எளிமையுடன் பாக்கியவான்கள். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ பேர் பெத்த பேரை தான் விரும்புகிறாங்க, புகழை விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எளிமை காணப்படுகிறதா? ஒரு சமயத்தில் ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் நான் பேசி கொண்டு இருந்தேன். அதனால் ஒரு பெரிய சர்ச். நான் அந்த மீட்டிங்காக போனேன். காலையில் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. சர்வீஸ் முடிக்கும்போது கந்தை துணியில் ஒரு வயசான லேடி என் கையை டக்குன்னு பிடிச்சி என் வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டுச்சு. அப்போ அங்கே இருக்கிற மற்றவங்க, தயவு சேர்ந்து வீட்டுக்கு போகாதீங்க, அந்த வீடும் மலஜலாதி கழிக்கிற இடமும் ஒன்று தான் அப்படின்ட்டான். ஆனால் எனக்கு எப்போதுமே அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். மற்றவர்கள் செய்யாத காரியத்தை நான் செய்யணும்னு விரும்புவேன். ஸோ நான் போனேன், ஆவினியெல்லாம் போனேன். அந்த வீட்டு வாசல்லையே மனுஷருடைய கழிவுகள், மூத்திரம் எல்லாம் கடந்துச்சு. பார்க்குற இடமெல்லாம் அசிங்கமாக இருந்துச்சு. உள்ள நுழையவே முடியாது. கால் வைக்கிற இடமெல்லாம் அதுதான். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் இருந்தது. அந்த பெஞ்சில் ஒரு 1.5 அடி தான் கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் டயர்டாக உட்காந்துட்டு இந்த வயசான லேடி ஓரத்தில் ஒட்டுங்கி இப்படி இருந்துச்சு. பாருங்கய்யா அப்படின்ச்சு. பார்த்த ஒரு பையன், ஒரு 35 வயசு இருக்கும், வாயில் மனுஷருடைய கழிவுல தின்னுட்டே வர்றான். அவன் உடம்பெல்லாம் கீறான். அவன் வர்றான். அதுக்கடுத்து அவனுடைய தங்கச்சி, அவளும் அதே மாதிரி தான் வர்றாங்க. யார் இவங்களை தொடுவான்? ஒருவேளை டியூப் வச்சு தண்ணி பாய்ச்சி குளிப்பாடலாம். ஆனால் இல்லையே. நான் நேராக போனேன். முகத்துலலாம் கக்கா. நேராக போய் என்னுடைய கரத்தை முகத்தில் வச்சு, பா ஏசப்பா நான் ரொம்ப நேசிக்கிறார்ப்பா, இது நீ யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால உனக்கு அடுத்தவன் வச்ச ஒரு ஏவல் ஆவி. நான் சொல்கிறத கேளு, இன்றைக்கி ஏசப்பனை விடுதலையாக்குவார், வா என் பக்கத்தில் உட்கார் அப்படின்னு சொன்னேன். நான் நல்லா சட்டை போட்டிருக்கேன்.
அந்த சட்டை அசிங்கமானாலும் பரவாயில்ல, அவனை பக்கத்தில் உட்கார வச்சு அணைச்சி அவ்வளோதான். அவனுக்கு சுய நினைவு வந்துச்சு. 10 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்ட அவன் சுய நினைவு வந்துச்சு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? பிரதர், நான் குளிச்சுட்டு வரட்டுமான்னு கேட்டான். அந்த வயசான அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். 10 வருஷம் குளிக்காதவன் குளிக்க போனானேன்ட்டு குளிச்சுட்டு உடுப்படுத்தி வந்தான். பாருங்க, அவனோட பேசினேன். அவன் தங்கச்சி விடுதானா, கடையில் அவன் ப்ரொஃபஸராக மாறினான். அவன் 25-26 பேசி முடிச்சிட்டான். ஆனால் யூனிவர்சிட்டி நல்ல ரேங்க் எடுத்ததுனால கூட இருக்கிற ஒரு நான் கிறிஸ்டியன் கேக்கில் ஏவல் வச்சு முடிச்சிட்டான். அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அநேக தேவனுடைய மக்கள் பெரிய போடியம், பெரிய பெரிய அலங்காரம், பெரிய பெரிய புகழ், க்ரௌடெல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் ஏசப்பா மாதிரி ஒரு ஏழையின் குடிசைக்கு போகிறாங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போய் இந்த மனுஷனோடு உட்காருவாங்களா? நான் இன்றைக்கி அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து அவனை மகனையும் அழைக்கலைன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படியே பிசாசோடு போயிருக்கும். ஏகப்பட்ட பிசாசு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்காக நான் கை காலை உதற வைக்கலை, கீழே விட வைக்கலை. ஒரே வார்த்தை, வாப்பா பக்கத்தில் உட்காருன்னு அவன் நினச்சேன். அவ்வளோதான். இதுதான் எளிமை. நம்மளை மற்றவனோட பெரியவனாக நினைக்கக்கூடாது. நமக்கும் அந்த நிலைமை வந்தால் எப்படி இருக்கும் எங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். மற்றவனை நம்மளை மாதிரி நேசிக்கணும். முடிவில் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய பர்த்டேக்கு துணி எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாங்க, கொண்டு வந்தாங்க, கொடுத்தோம். சர்டிஃபிகேட்டை பத்திரமா பூட்டி வச்சுருந்தாங்க, காமிச்சாங்க. சின்னதுலே ஃபஸ்ட் ரேங்க் அவன். அப்போ யோசித்து பாருங்கள், நமக்கு இந்த எளிமை இருக்கா? திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம கிராமங்களை விசிட் பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போவோமா? யோசித்து பாருங்கள். ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அடுத்து இருக்கிறது. அந்த எளிமையான வீட்டுக்கு நான் போனதுனால பரலோக ராஜ்யம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அவர் நார்மலானாங்க. ஜெபம். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்களாகி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு எளிமையை கட்டளையிடும். மோசே அவ்வளோ பெரிய மிரக்கல் பண்ணான். ஆனால் உம்முடைய சமத்தில் 40 நாள் தகுதியற்றவனை போல ஃபாஸ்டிங் இருந்து அழுது ஜெபிக்கிறான், கெஞ்சி பிரார்த்திக்கிறான், தலைகுப்புற விழுறான் தேவ சமுத்திரம். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எலியா தலையை குனிந்து 7 முறை பார்த்துட்டு வான்னு சொல்கிறான். ஆம் கர்த்தாவே, உம்முடைய எல்லா பிள்ளைகளையும் எளிமை இருந்துச்சு. நிர்வாணமாக இருந்த லேகியவனை பார்க்க நீர் சென்றீரப்பா. உம்முடைய பிரகாசமான ஒளி போயிடும் நீ நினைக்கல. நீர் ஒரு நாள் அவன்கிட்ட போய் நான் பெரிய ஆள்னு சொல்லலை, ஆனால் உம்முடைய வெளிச்சம், உம்முடைய எளிமை அவனை தொட்டது. இப்படிப்பட்ட எளிமையை எங்களுக்கு தாரும். நாங்கள் மற்றவர்களை குறைவாய் நினைக்காதபடி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சபையை வைத்து, படிப்பை வைத்து, தங்களுடைய ஃபேமை வைத்து, தங்களுடைய எல்லா விதமான பெருக்கத்தை வைத்து மற்றவர்களை ஏளனமாக நினைக்கிறாங்கப்பா. அது தவறு, தவறு. அந்த தவற்றை திருத்தி கூட செய்யும். சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், சத்துரை நேசிக்கும் இதயத்தை தாரும். தேசத்தில் எளிமையுள்ளவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவரை சந்திக்கும் சாக்கியத்தை தாரும். எங்கள் இதயத்தில் எளிமையை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.